ஆர்என்கே என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்படுகின்ற அருமை தோழர் நல்லகன் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருக்கும் எனக்கும் இருந்த அந்த தொடர்பு, அவர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தோழர் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கு ஒரு காலையில் ஒருவர் கையில் பணப்பையுடன் இறங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அப்போது கூட வந்த ஒருத்தர், இவ்வளவு பணத்தை கையில் வச்சிருக்கீங்களே, நீங்க ஒரு ரிக்ஷால போலாம்ல அப்படின்னு. இல்லை, இது எங்க தோழர்கள் வசூல் பண்ணி கொடுத்த பணம், அதை நான் எடுத்து ரிக்ஷா வண்டிக்கு பயன்படுத்தக்கூடாது, அதனால நான் நடந்தே என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு போறேன் அப்படின்னு சொன்னவர் தான் தோழர் பா. ஜீவானந்தம். அவருடைய வழியில் வந்த தோழர் நல்லகண்ணு அவருக்கு கொடுத்த அந்த 1 கோடி ரூபாய் நிதியை மீண்டும் கட்சிக்கே கொடுத்தது, இது வளர்ந்து வருகின்ற அரசியலில் ஈடுபட இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாடம். நானும் தோழர் நல்லகண்ணு, தோழர் என் வரதராஜன் ஆகிய மூவரும் தேனியில் ஒரு மத நல்லிணக்க விழாவுக்கு கலந்து கொள்ள அழைக்கப்பட்டிருந்தோம். அப்பொழுது நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அங்க போய் நம்ம ஆட்டோல இறங்கினா நம்மளை தப்பா நினைப்பாங்க, ஒரு மாதிரி கீழ்த்தரமா நினைப்பாங்கன்ட்டு ஒரு காரை புக் பண்ணி அந்த காரில் நான் வந்துட்டு இருந்தேன். அப்ப வழியில நடந்து வந்துட்டு இருந்தாரு தோழர் நல்லகண்ணும் தோழர் என் வரதராஜன். அப்பதான் நான் யோசித்தேன், நம்ம ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர், நம்ம காரில் போய் இறங்கினாதான் நமக்கு மரியாதைன்னு. ஆனால் அத்தனை ஆண்டுகள் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு நடந்தே வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்த்துட்டு, இனிமே நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி எளிமையா இருக்கணும், ஒரு மேடைக்கு போனால் முன்வரிசையில் உட்காரணும், ஒரு பெரிய பெரிய வசதியான வாழ்க்கையை வாழணும், ஒரு காரில் தான் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எனக்கு முறியடிச்சு, வாழ்க்கையில் எப்பயுமே எளிமையாக இருங்க, அது உங்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை மக்கள்கிட்ட கொண்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்திய ஒரு தோழர் நல்லகண்ணு. அவர் வாழ்க்கையில் 101 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய உடலையும் கடைசியாக மக்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும், அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு அற்புதமான தலைவர். அவர் தலைவர் அல்ல, எல்லோருக்குமான தோழர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோழரின் இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவரை இழந்து வாடும் அவருடைய கட்சியினுடைய தோழர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் அவருடைய வாழ்க்கை அவர் படமாக இருந்தாலும் அவர் எல்லோருக்கும் ஒரு பாடமாக இருந்தார். என் பேர் முகமது ரஃபி. தமிழ்நாடு அரசு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக இருக்கிறேன். தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவராக செயல்படுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தோழர், இந்தியாவின் சுதந்திர போராட்ட கடைசி தியாகி ஐயா நல்லகண்ணு அவர்கள் மறைவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒடுக்கப்பட்டோர், சிறுபான்மை எல்லா மக்களுக்குமே இது பேரிழப்பாகும். எப்படி அவர்கள் தாய்